திமுக பங்கேற்றிருக்கிற செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டான். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு செய்வதே ஒரு பெரும் சவாலாக இருக்கும், அதில் வெற்றி பெறுவதே அவர்களுக்கு பெரும் வெற்றியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த தொகுதி பங்கீட்டு சவாலை கடந்து தேர்தல் களத்தில் திமுக எந்த வியூகத்தை முன்வைத்து முந்த போகிறது? வணக்கம் சார், கேக்குதா? கேக்குது, நீங்க தொடருங்க. அதாவது தலைப்பே இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் வர்ற நேரத்துல தேர்தலை குறித்து பேச சொல்லி நீங்க அந்த கூட்டணி பத்தி எல்லாம் கேள்வி கேட்டீங்க. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து சிவசங்கரி மேடம் துவக்கத்திலேயே அழகா திமுக தான் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ண போற ஒரு கட்சி திமுக தான்ங்கிற மன உணர்வோடு அவங்க திமுகவை மட்டுமே ஆதங்கத்துல பேசுனது நான் வரவேற்கிறேங்க. ஏன்னா அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம். ஏன்னா அவங்க மதிச்சு இந்தியாவை அடுத்த ஆள போறது திமுகங்கிற எண்ணத்துல அவங்க எங்களை தானே குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்க பிஜேபியில மோடி தான் ஆண்டுகிட்டு இருக்காரு 9 வருஷம் சொல்லி பிஜேபியை விட்டு வெளியில வர மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு இப்ப எடப்பாடி 4 வருஷம் அங்க இருந்து அந்த 4 வருஷத்துல அவரு மோடி எங்க எங்க டாடி எங்கன்னு பேசி இந்த 4 வருஷத்துல எதையாவது ஒரு கொடநாடு கொலகேசல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு மோடி வேணும், டாடி வேணும். அதே மாதிரி விஷயத்தெல்லாம் பேசாதீங்க சார். தேர்தலை பத்தி பேசுங்க சார். நீங்க ஏதாவது பேசுறீங்களா என்ன? தேர்தலை பத்தி பேசுங்க சார். சரி, முடிச்சுட்டோம். அவர் நாம மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுங்க. சொல்லுங்க, பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க. அவர் முடிச்சிரட்டும். மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்களா? நான் எவ்வளவு வார்த்தைகள் பேசிட்டு உங்க காதுல விழலன்னா நாங்க என்ன பண்றது? இங்க பேச முடியாது, வேற வழி இல்ல. விட்டானுங்க. அதே மாதிரி இருந்தாலும் உங்களை ரோட்ல விட்டுட்டு வெளியில வந்துருச்சு. அதனால ஒண்ணும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு இப்ப நாங்க அதை பத்தி நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நாங்க கவலைப்படல. ஆனா மோடி கவர்மெண்ட் 9 வருஷம் ஆட்சியில இருந்தது, இதனால எவ்வளவு பாதிப்பு வந்தது, நாங்க இப்ப இந்தியாவை எதிர்நோக்கி வரக்கூடிய தேர்தல்ல இந்த மாதிரி கூட்டணி வலுவா சேர்க்க போறோம், தேர்தல் அறிக்கையை தயார் பண்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அதை விட்டுட்டு இந்த சந்தை கடையில காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி அங்க சண்டை, இங்க காழ்ப்புணர்ச்சி, இங்க பிரச்சனை, ஒயின்ஷா பிரச்சனை, இவ்வளவும் நீங்க ஆரம்பிச்சீங்களே. வெற்றி கொண்டான் சார், பதில் சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு தமிழ்நாடு சந்தை கடையா? தமிழ்நாடு சந்தை கடையா சார்? அது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தானே. சரி, கேட்டுட்டீங்க. கனிமவள கொள்ளை தமிழ்நாட்டு பிரச்சனை தானே, கள்ளச்சாராய பிரச்சனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தானே, விவசாயியுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை தானே. நீங்க என்னெல்லாம் பேசி பார்லிமெண்ட்ல எம்பிங்களை கொண்டு போனீங்களே, நீங்க ஏதாவது நீங்க என்ன சார் கொண்டு வந்தீங்க? போன முறை ஜெயிச்சு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி இப்ப பேசிருக்கணும் சார். மோடி அவர்களை பத்தி நீங்க பேசுறது இருக்கட்டும் சார். நீங்க என்ன கொண்டு வந்தீங்க சார்? நீட் ரத்தா இல்லையா சார்? சொல்லுங்க சிவசங்கரி மேடம், நீட் ரத்தா இல்லையா சார்? இல்ல இருங்க, நீங்க ரத்து பண்ணீங்களா? அவர் நேரலையில இணைந்திருக்கிறதால கொஞ்சம் அவர் என்ன சார் சொல்றாரு? அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேசினா கொச்சைப்படுத்தி உங்களுக்கான நேரத்துல மறுபடியும் நீங்க அதை கேட்கலாம். திரு சூர்யா வெற்றி கொண்டார். கடந்த 2019 பெரும் வெற்றியை பெற்ற திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாங்க பேசுறோம் சார், நாங்க தான் அதுக்கு தானே பேச வரேன். நான் அடுத்த பாயிண்ட் கேட்க தானே வரேன். நீங்க உங்களால ஊத்தி மூடப்பட்ட அந்த நீட்டுக்கு கூட உயிர் கொடுக்கிற மாதிரி இந்த வரைக்கும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவர் திமுக, அது அமைச்சர் உதயநிதி. அதை கூட நீங்க கிண்டலும் கேள்விமா பேசுறீங்க. என்ன ரகசியம் சார்? சார் ரகசியம் நான் சொல்றேன், அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி உயிரோட வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. 24க்கு அப்புறம் போடுற முதல் விளக்கு வந்துடும். நீங்க என்ன முழுசா பேச விடுங்க மேடம், நான் வெளியில இருக்கேன் மேடம். நீங்க என்ன எங்களுக்கு இப்ப பாருங்க, நான் இந்திய அரசியலை நோக்கி நான் பயணிச்சு நான் இப்ப பத்தி பேசி ஆகணும். இப்ப நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்லைன்னா பேசுனீங்க, ஆஞ்சநேயர் கோயில்ல பூஜை நடக்குதா, பஞ்சாமிரத வியாபாரம் நடக்குதாங்கிற மாதிரி பேசுனீங்க. நான் இப்ப உங்க பேச்சை நான் கருத்துல எடுக்க விரும்பல. எனக்கு சப்ஜெக்ட் கனக சபாபதி என்ன பேசுறார், நான் அங்க வரேன். அவர் சொன்னார், நான் இப்ப தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றேன். என்ன தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண போறோம்? பிஜேபி நீங்க கொடுத்த வாக்குறுதி இப்ப வருது, இந்தியா கூட்டணி. நாங்க தேர்தல் அறிக்கையில பிஜேபி விட்டுட்டு போனது அது 7.5 லட்சம் கோடி இப்ப ஊழல்ல சிஏஜி கொடுத்த அறிக்கை, கருப்பு பணத்தை மீட்டெடுக்கிற நீங்களே எத்தனை கருப்பு முதலாளிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கிறத அறிக்கை,
அது இல்லாம எத்தனை பணக்காரங்களுக்கு வரி தள்ளுபடி பண்ணீங்க. இப்ப அவர் சொன்னார் பிஜேபி என்ன சாதனை பண்ணுச்சுன்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். அப்புறங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் 5000 10,000 கடன் கொடுத்தோம். அப்புறங்க அதை உடாபுடியா எல்லா விவசாயியும் கழுத்துல துண்டை போட்டு வசூல் பண்ணோம். இததான் அவர் இப்ப பேசினார். மாநில உரிமைங்கும் போது அவர் இதை பத்தி தான் பேசினாரு. நாங்க அங்கெல்லாம் வரலீங்க, நான் அதை கடந்து வரேன். எத்தனை ஆயிரம் கோடி பணக்காரனுக்கு நீங்க வரி தள்ளுபடி பண்ணீங்க எங்க விட்டு வரி பணத்துல. அது ஜிஎஸ்டிங்கிற பேர்ல மொத்தமா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனீங்களா மாநில உரிமையை. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இப்ப நாங்க தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ற வேலையில இருக்கோம். இதெல்லாம் எங்க மாநில உரிமை. சிவசங்கரி மேடத்துல நான் குறுக்கிட்டு கூட சொன்னேன், உங்களுக்கு மாநில உரிமைனா என்னங்க, அது எதெல்லாம் பறி போச்சு உங்களுக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா, உங்க எடப்பாடி கேட்டு சொல்லுவீங்களான்னு கூட குறுக்கிட்டு கேட்டேன். மாநில உரிமை பத்தி யார் வேணாலும் பேசலாம் சார், திமுக பேசக்கூடாது சார். மாநில உரிமை பத்தி யார் வேணாலும் பேசலாம், திமுக பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது சார், எந்த அருகதையும் கிடையாது சார். என்ன சார் செஞ்சீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? என்ன சார் செஞ்சீங்க நீங்க? என்ன சார் எங்க கோயில போய் பிரசங்கம் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டீங்க? மாநில உரிமைனா ஒரு வரி சொல்றேன். இல்ல நீங்க சொல்றீங்க ஏதாவது அப்பட்டமான பொய் இல்ல இது. மாநில உரிமைக்கு என்ன பண்ணீங்க? சார் மண்ணை காப்பாத்தணும் சார், விவசாயிகள் நலனை காப்பாத்தணும் சார். நீங்க என்ன பண்ணீங்க? மீட்டேனுக்கு கையெழுத்து பண்ணீங்க. ஜல்லிக்கட்டு என்ன, அது என்ன பண்ணீங்க? உங்களால மீட்டெடுத்து கொண்டு வர முடிஞ்சதா? 15 வருஷம் கூட்டணியில இருந்து ஏதாவது ஒண்ணு செய்ய முடிஞ்சதா? என்ன கேக்குறீங்க? மாநில உரிமை மாநில உரிமை நீங்க கொண்டு வரீங்க. பதில் சொல்லுங்க. நீங்க நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னா பேசுறது புரியும். பேசுங்க, நீங்க பேசுங்க. பாருங்க, சிவசங்கரி மேடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், முடிஞ்சா மாநில உரிமைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம். பாரு, சிவசங்கரி மேடத்துக்கு ஒரு ரூமை ஒதுக்கி அந்த ரூம் சாவிய அந்த அம்மா கையில கொடுத்தா அதுக்கு பேர் அறை ஒதுக்கி இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஆனா அதே சிவசங்கரி மேடத்து ரூம் வச்சு பூட்டிட்டு சாவிய நாய் தூக்கிட்டு வந்துட்டா அந்த பேர் அறை இல்லைங்க, சிறைன்னு அர்த்தம். இப்ப மாநில உரிமைன்னு நீங்க பொறுமையா இருந்தா காதல விடுவோம் சார். நீங்க திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை என்ன நான் சொல்லி தரேன். மாநில உரிமையை குறித்து ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. என்ன ஏதோ சாவி ஈவின்றாரு, என்னது முடிச்சாதான் நம்ம கேட்க முடியும். மேடம் உங்களுக்கு காதல விடுவோம். ஒரு ரூம்ல ஒரு அறையை ஒதுக்கி சாவியை உங்க கையில கொடுத்தா அது சுதந்திரம், அது அந்த அறை உங்களுக்கானது. ஆனா உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அது ஜெயிலு, அதுக்கு பேரு சிறைன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா மாநில நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. நீங்க செஞ்சிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்றீங்க? வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, அது போல தான் செஞ்சீங்க. மக்களை சிறையில அடைச்சு வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்ல வராரோ அத சொல்ல விடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முடிய அவர் பேசட்டும். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்காரு. என்ன அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருந்து காது கொடுத்து கேட்டாதான் புரியும். சரி, நீங்க சப்ஜெக்ட் வந்துருங்க, பாயிண்ட்க்கு வந்துருங்க, சப்ஜெக்ட்க்கு வந்துருங்க. பிஜேபில வேணா ஆள் எடுக்கறவங்க போய் சேருங்க. ஏன் மேடம் இப்படி கூத்தடிக்கிறீங்க? இல்ல சூர்யா நீங்க கருத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பிஜேபில சேருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. திரும்பி போய் சேர்றதுக்கு வழிய பாருங்க. நாங்க தேசிய பார்வையில மாநில உரிமை மீண்டும் மோடி வந்தா மாநிலத்துக்கு உரிமையை எதிர்த்து போராட முடியாது, மாநிலத்தையே கேட்டு போராடணும். அந்த அளவுக்கு மாநிலமே பறிபோயிடும். அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய் எல்லாத்தையும் அட வச்சுட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பிஜேபி விட்டு வெளியில வந்து அங்க பத்தி ஏதாவது மோடிய குறை சொல்ற துணிச்சல் சிவசங்கரிக்கு வரும்னா நான் சிவசங்கரியை பாராட்டுவேன். அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து திமுக இங்க இதை செய்துங்க, திமுக தூத்துக்குள்ள அதை பண்ணுதுங்க. இப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? நாங்க இப்ப என்ன சார் இது என்ன அபத்தமா இல்ல? இதெல்லாம் கேள்வி இல்லாம யார் கேட்பாங்க? எதிர்க்கட்சி கேட்காம யார் கேட்பாங்க? கேள்வியே கேட்க கூடாதா? தமிழ்நாடு என்ன சார் ஜனநாயகம்னா தெரியும்? வாரிசு அரசியல் நடக்குதுல, ஜனநாயகம் பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் மறுக்கப்படுது சார் உங்க ஆட்சியில. அதுதான் கேக்குறீங்க. இது கேள்வியான்றீங்க. மக்கள் பிரச்சனை பத்தி கேக்குறது கேள்வி இல்லாம வேற என்ன சார் அது? காமெடியா சார் அது? காமெடியா சார் அது? காப்பாத்தக்கூடிய இடத்துல அந்த அருமை எல்லாம் உங்களுக்கு தெரியாது மேடம். யாரு எங்களுக்கா? உங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை பத்தி எந்த அருமையும் தெரியாது. மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள இருந்து தூங்கிட்டு இருந்தீங்க, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நீங்க சொல்றீங்க இது கேள்வி இல்லாம மக்கள் பிரச்சனை பத்தி கேட்டா இது கேள்வி இல்லாம வேற என்ன சார் இது? இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு எடப்பாடி ஓட விட்டு சுட தெரியுங்கிற மாதிரி நீங்க எதுக்கு இப்ப சப்ஜெக்ட மாத்தி வெளில போகாம பாதுகாக்கிறீங்க? நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, மோடி உங்களை மீண்டும் பாதுகாப்பார். ஏன்னா அது ஹெட் ஆபீஸ், நீங்க பிரான்ச் ஆபீஸ்.
பேசலாம். இல்ல, உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. திரு சூர்யா விற்கொண்டான் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு ஆபத்து வராது. பாஜகவை அதிமுக தான் பாதுகாக்கிறது, பாஜகவை விமர்சித்தால் அதிமுக கோவப்படுகிறது என்கிற அந்த கோணத்துல தான் அவர் பதில் சொல்றாங்க. அவர்தான் கேட்கிற சொல்றாரு. இப்ப சவால் விடுறேன், திரு சூர்யா அதிமுகவை ஏன் பாதுகாக்க வேண்டும், அதிமுகவுக்கு அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. சார் நான் இப்ப சொல்றேன் சார், அதிமுகவில் இப்ப இந்த சிவசங்கரி மேடம் செய்தி தொடர்பாளர் சொல்லட்டும், பிஜேபியை ஒழிக்கிறதா எங்க நோக்கம், ஒழிச்சிட்டு மறுவேளை பார்ப்போம், மீண்டும் மோடி வர முடியாது சொல்லுங்க சார். எங்களுக்கு எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவோம் சார். நீங்க முதல்ல நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க ஏதோ வந்து நீங்க அப்படி நேத்து அதுதான் சொல்றேன், நாங்க வந்து மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா அதை கொச்சைப்படுத்துவீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க, கோ பேக் மோடி கம் பேக் மோடி, கை குலுக்குவீங்க, கட்டி பிடிப்பீங்க. நீங்க சொல்லாதீங்க சார், ஈடி எல்லாம் உங்க தலைக்கு மேல கத்தியா தொங்கிட்டு இருக்கு சார். அதனாலதான் சார் இது மறைமுக கூட்டணி சார், மறைமுக கூட்டணி. அவரை இப்ப கூட எங்க அமைச்சர் உதயநிதி பேசும்போது தெளிவா சொன்னார், மருத்துவத்திலும் கல்வியிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலம் தமிழகம். யார் காரணம்? தொடர்ந்து பேசலாம். யார் காரணம்? 17 மருத்துவக் கல்லூரியை நான் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு நாங்க காரணம். தொடர்ந்து பேசலாம். ரெண்டு பேருமே அமைதியா இருங்க, தொடர்ந்து பேசலாம்.